இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்கள். எனக்காக ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கட்டாயமாக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நாங்கள் வெளியிடுகிற மேகசின்ஸ்களை குறித்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள். மோட்ச பயணம் என்ற ஒரு மேகசின், இது சத்தியத்தில் வளருவதற்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி கூட நீங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிற, வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிற, அதில் ஒரு சின்ன கதை இருக்கும், சின்ன நடந்த சம்பவம் இருக்கும், ஒரு மிஸ்டரி வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இருக்கும், ஒரு சொந்த வாழ்க்கையில் நடந்த அற்புத செய்தி அதில் இருக்கும். சொல்லி ஒரு சத்தியத்தை விளக்கி இருக்கிறோம். ஏன்னா கிராமப்புறங்களில் சத்தியத்தில் வளர்ந்து வருகிற அநேக புதிய ஆத்துமாக்களுக்காகவே இந்த மோட்ச பயணம் என்ற ஒரு மேகசினை நாங்கள் வெளியிடுகிறோம். மொழிபெயர்க்கப்பட்டு 8 மொழிகளில் ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் மூலியமாக தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் அனுப்பி வைக்கிறோம். ஒரு நாளைக்கு சுமார் 2 லட்சம் பேர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். இந்த மேகசின் இப்பொழுது வரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையா? நீங்கள் உடனே இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முகவரிகளை வாட்ஸ்அப் மூலியமாகவோ SMS மூலியமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கட்டாயம் இந்த மேகசின் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இதற்கென்று வருடத்திற்கு 200 ரூபாய் பதிவு கட்டணம் என்று வைத்திருக்கிறோம். நீங்கள் முடிஞ்ச அனுப்பி வைங்க, முடியலையா பரவாயில்ல, எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஒருவேளை உங்களுக்கு உறவினர்கள் நண்பர்களுக்கும் இப்படிப்பட்ட அட்ரஸ் கொடுத்து இவங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் கட்டாயம் அனுப்பி வைக்கிறேன். ஆண்டவர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது யோனா புஸ்தகத்தினுடைய கடைசி வசனம் என்னை அதை தொட்டது. அல்லேலூயா. என் இருதயத்தை அது உடைத்தது. அதைத்தான் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எப்பொழுதுமே நான் பிரசங்கிக்கிற எல்லாம் நான் அனுபவித்ததாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ண விஷயத்ததாக நான் பிரசங்கம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு வேளை ஒரு சர்ச்சில் நான் பேச போயிருந்தேன். அவங்க என்ன சர்ச்சு முடிஞ்ச உடனே என்னடா பிரசங்கம் பண்ண, சின்ன பசங்கள்லாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாஸ்ட்டுக்கு தரல, நல்லா டீப்பாக பண்ண வேண்டாமான்னு சொல்லி என்னை ஒரு தாயார் நேரடியாக என்னை திட்டி விட்டார்கள். ரொம்ப உடஞ்சி போயிட்டேங்க. ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே என்னை ஏன் சபைகளுக்கு பிரசங்கம் பண்ண அனுப்புகிறீங்க, ஏன் கிறிஸ்தவர்களுக்கு என்னை பிரசங்கம் பண்ண அனுப்புகிறீங்க, நான் கிராமத்துக்கு போகிறேன் ஏசப்பா, தெருவில் நின்று பேசுகிறேன், உங்களுடைய அன்பை நான் சொல்கிறேன், நீ எனக்கு செஞ்ச சாட்சியை நான் சொல்கிறேன், என்னை சபைகளுக்கு அனுப்பாதீரும், கிறிஸ்தவர்களுக்கு பேச அனுப்பாதீரும் என்று நான் அழுது நான் ஜெபித்தேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? வேதத்தை பகுத்து போதிக்கிறதுக்கு நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. டீப்பாக பைபிளில் அவங்க கற்றுக்கொண்ட பைபிளை அவங்க ஞானத்தினால பிரசவம் நிறைய பேர் இருக்காங்க. உன்னை எதுக்கு தெரியுமா நான் எடுத்துக்கொண்டேன்? என் இருதயத்தில் உள்ள ஏக்கத்தை பேசணும். நான் சபைகளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறேன், ஒரு கிறிஸ்தவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறேன், என்னுடைய ஊழியக்கார இடத்துல நான் என்ன எதிர்பார்க்கிறேன், என்னுடைய எதிர்பார்ப்பை நீ பேசணும். நீ ஒன்றும் பைபிளில் கரைச்சி குடித்து பேச வேண்டாம். என் கண்ணீர், நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று என் பாரத்தை சொல். கிராமங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறார், வாலிபர்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார், பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் கொடுப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பரிதபிக்கிறார். என் இருதயத்தை நீ பேசணும்னு சொன்னார். அண்டையிலேருந்து தாங்க தைரியத்தோடு கிறிஸ்தவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண நினைக்கிறேங்க. ஒருவேளை இன்றைக்கி கூட உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக ஏசப்பாட்டை ஜெபிச்சப்போ இந்த கடைசி வசனத்தை சொல்ல சொன்னாருங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிற கவனிங்க. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ, நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ கேள்வியோடு அங்கே ஆண்டவர் முடிக்கிறார். யூசுவலி நாம தாங்க ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்போம். ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே என் பிள்ளைக்கு குழந்தை கொடுப்பீங்க, எப்போ ஆண்டவரே என் மகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க செய்வீங்க, எப்போ ஆண்டவரே என் கடற்பிரச்சனையை தீர்ப்பீங்க, எப்போ ஆண்டவரே எனக்கு சொந்த வீடு கட்டி கொடுப்பீங்க, எப்போ ஆண்டவரே நான் போகிறதுக்கு கார் வாங்கி கொடுப்பீங்க. நம்முடைய கேள்விகள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து எனக்கும் என்னை சுற்றிலுள்ள என் பிள்ளைகள் குடும்பத்தாருக்காகவும் ஆண்டவரிடத்தில் தான் நம்ம கேள்வி கேட்போம். ஆனால் இந்த யோனா புஸ்தகம் நிறைவில்லை.
என் ஆண்டவர் சொல்லுகிறார், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாது 120,000 பேருக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ? கேள்வி கேட்கிறார். நினிவேக்காக பரிதவியாமல் இருப்பேனோ என்ற கேள்வியோடு இந்த புஸ்தகம் முடிந்து விடுகிறது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த 4ஆம் அதிகாரம் சரி, 2ஆம் 3ஆம் அதிகாரம் சரி, எல்லா அதிகாரங்களையும் யோனா கூட ஆண்டவர் பேசுகிறார். யோனா பின்மாற்றமாகிறார், மறுபடியும் இடைபடுகிறார். இந்த யோனா புஸ்தகத்தில் மறுபடியும் அங்கு வாக்குவாதங்கள் இருக்கிறது, சண்டை, ஒரு அன்பு சண்டை இருக்கிறது, அங்கே சண்டையில் கம்பு கிடையாது, அடிதடி கிடையாது, ஒருவருக்கொருவர் அன்பாக பேசிக்கொள்கிறார்கள். ஒரு சின்ன சண்டைன்னு கூட நான் பார்க்குறேங்க. யார் கூட நான் சிறிய சண்டை போடுவேன்? நான் அன்பாக நேசிக்கிறேன், எனக்கு நல்ல லீடர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோடு கூட நான் வாக்குவாதம் செய்வது உண்டு. என் மனைவியோடு கூட கொஞ்சம் ஒரு வேளை ஹியூமரஸாக சண்டை போடுவது உண்டு. எனக்கு 3 பொண்ணு ஒரு பையன் இருக்கிறான், அவங்க கூடயும் நான் ஏதாயிலும் ஒரு விதத்தில் சண்டை போடுவேன். நான் நேசிக்கிறேன், எனக்கு அன்பானவர்களிடத்தில் நான் சின்னதாக ஒரு சண்டை போடுகிறேன். இங்கு யோனாவுக்கும் ஆண்டவருக்கு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன் முடிவில் ஒன்று ஆண்டவர் யோனாவிடத்தில் பேசுகிறார், யோனா ஆண்டவரிடத்தில் பேசுகிறார். நீங்கள் யாத்ராங் புஸ்தகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மோசஸ் கர்த்தரை நோக்கி, கர்த்தர் மோசையை நோக்கி இப்படி இருக்கும். இன்னும் யாத்ராங் 4 அதிகாரத்தில் ஆண்டவர் 3 அதிகாரத்தில் முச்சடியிலிருந்து நடுவிலிருந்து பேசுகிறார். மோசையிடத்தில் நீ வா, நான் உன்னை அனுப்புகிறேன் என்று பேசுகிறார். மோசே அவன் இறங்குவதாக இல்லை. வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நேரடியாக இவனிடத்தில் உதவி கேட்டு நிற்கிறார். எனக்கு புரியாத புதிருங்க. கிணற்றண்டியில் இருக்கிற சமாரிய ஸ்திரீயிடத்தில் போய் தாகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் நிற்கிறார். 29 வருடங்களாக இந்த கணேசனிடத்தில் உதவி கேட்டு அவர் நிற்கிறார். அவர் தாங்க எனக்கு உதவி செய்தார், நான் உயிர் வாழ எனக்கு அற்புதம் செய்தார். ஒவ்வொரு நாளும் இந்த மே 1ஆம் தேதி உபவாசத்தோடு வாலிபர்களை ஜெபிக்க வைப்பாயா? அவர் கேட்கிறார். நான் ஓகே ஆண்டவர், என்ன செய்கிறேன். 6000 கிராமத்தில் விபிஎஸ் நடத்த வேண்டும். இன்னும் பாருங்கள், 1,00,000 பேர்களுக்கு முழு வேதாமல் வாங்கி கொடுக்க வேண்டும். 1,00,000 வாலிபர்களை திருச்சியில் கூட்டி அவர்களுக்கு ஆண்டோடைய அன்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது முடிந்து கிறிஸ்மஸ்க்குள்ளாக 50,000 கிராமங்களில் இயேசுடைய அன்பை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவரினிடத்தில் என்கிட்ட போய் உதவி கேட்கிறார், எங்களிடத்தில் போய் உதவி கேட்கிறார். நாங்கள் ஒன்றும் பணக்காரர் இல்லைங்க, பணக்கார ஸ்தாபனங்கள்லாம் கிடையாதுங்க. என்கிட்ட இருக்கிற ஊழியக்காரங்களாம் பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. படிப்பறிவு இல்லாதவர்கள், ஞானம் பெற்றவர்கள், பலவீனர்கள், எல்லார்களும் தூக்கி எறியப்பட்டவர்களுடைய கூட்டம் தானையா நாங்கள். எங்களிடத்தில் இவ்வளோ பெரிய இலக்குகளை வைக்கிறார். அவர் கேள்வி கேட்கிறார், பரிதவிக்கிறேன் என்று அழுகிறார், உதவி கேட்கிறார். நாங்கள் உடனடியாக நாங்கள் இருக்கிறோம் ஏசப்பா. நான் ஏசப்பா ஊழிய ஆரம்பிக்கும் போது சொன்ன ஜெபம் என்ன தெரியுமாங்க? ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சார், என் இருதயத்தில் இருக்கிற வியாதியை சுகப்படுத்தினார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். அவர் அழுகிற இயேசு பார்த்து, ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், நான் உங்கள் கண்ணீரை துடைப்பேன் தாங்க ஊழியத்துக்கு வந்தேன். அல்லேலூயா. பாருங்கள், யாத்ராம் 4 அதிகாரத்தில் ஃபுல்லாக அப்பொழுது மோசஸ் என்ன சொல்கிறார்? அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடுக்கூடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். இன்றைக்குங்க மோசஸ் சொல்கிறது ரைட்டு தாங்க. 29 வருஷமாக நான் ஊழியம் செய்கிறேங்க. எங்கள் அப்பா பேர் கற்பையாங்க, எங்கள் அம்மா பேர் சரஸ்வதிங்க. நான் ஊழியம் செய்கிறேங்க. நான் ஊழியம் செஞ்சு இவ்வளோ ரிசல்ட்டு, ஏதோ கொஞ்சம் ரிசல்ட்டு வந்திருக்குல்லங்க. ஏதாவது எங்களால் ஆன ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம் இல்லைங்க. ஆனாலும் எங்களை ஜனங்கள் நம்ப மறுக்கிறார்கள், எங்களை நேசிக்க மறுக்கிறார்கள், எங்களை தூக்கி எறிகிறார்கள். எங்களுடைய அர்ப்பணிப்பை சந்தேகப்படுகிறார்கள். நாங்கள் ஏதோ பணத்துக்காக ஊழியத்துக்கு வந்தோம், இப்படி எல்லாம் நேரடியாக திட்டுகிறவர்கள், மொட்டை கடிதாசி எழுதுகிறவர்கள் எத்தனை பேர்கள் ஐயா இருக்கிறார்கள்.
அந்த மோசஸ் அதான் சொல்லி ஜனங்கள் என்ன நம்ப மாட்டாங்க, உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறான். உடனே 2ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, மோசஸ் கர்த்தரை நோக்கி. நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6 அதிகாரத்தில் போயிட்டீங்கன்னா கிதியோனுங்கிற ஒருத்தர் இருக்கிறான். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ புறப்பட்டு போப்பான்னு சொல்கிறார். அவன் கோதுமை சொல்லுகிறாள் படைக்கிறதுக்காக ஒழிச்சிட்ருக்கான். தனக்கும் தன் குடும்பத்தார்கள் உணவுக்காக அவன் மறைந்திருக்கிறான். அவனை போய் ஆண்டவர் கூப்பிடுகிறார். அங்கு நல்ல ஒரு உறவுகள் இருக்கிறது ஐயா, வாக்குவாதம் இருக்கிறது, சின்ன சண்டை இருக்கிறது. கிதியோனோடு ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவரோடு கூட கிதியோன் பேசுகிறார். இங்கே யோனாட்டா அப்படி தாங்க, யோனாட்டா அப்படி தான். நீங்கள் 11ஆவது வசனத்தில் ஆண்டவர் யோனாட்ட பேசுகிற எதற்காக பேசுகிறார், நீங்கள் 10ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கணும். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதும் ஆமணக்குக்காக பிரதிக்கிறாயே. இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே சோரி, இன்றைக்கி உங்கள் கவலைகள்லாம் என்னங்க? உங்கள் கவலைகள் என்ன? தேச ரட்சிக்கப்படணும்னா உங்கள் சபைகளில் போன வாரத்தில் புதிய ஆத்துமக்கள் வந்தார்களா? உங்கள் ஆலய ஆராதனைகளை ஞானசான ஆராதனை நடைபெற்றதா? உங்கள் ஆலயத்திற்கு முன்பாக பிச்சை கேட்கிற ஒரு சப்பானி எழுந்து நடந்ததை உங்கள் கண்கள் கண்டதா? இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. உங்களுடைய கவலை, நம்முடைய கவலைகள் எல்லாம் ஆமணக்கு செடி கவலை ஐயா, ஆமணக்கு செடி. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பிரயாசப்படலை இல்லை, நீ வளர்க்கலை இல்லை. நான் இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சுங்க. இந்த வருஷம் ஆரம்ப நாட்கள்லேருந்து லட்சக்கணக்கான தேவைகள் இருக்கிறது ஐயா. என்ன செய்யணும்னு தெரியவில்லை. மத்தியில் இப்போ பேசுகிற இந்த நேரத்தில் என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு கூட உதவித்தொகை, சிறிய உதவித்தொகை அனுப்ப, அது கூட அனுப்புறதுக்கு பணம் இல்லைங்க. ஒருவேளை நான் இந்த டிவி ஊழியத்தை ஆரம்பித்து பல மாதங்கள் ஆகிறது. இந்த டிவி ஊழியத்தை நான் விட்டுடலாமா? இந்த டிவி ஊழியத்தை குறித்து ரொம்ப பரிதபிக்கிறேன், முறுமுறுக்கிறேன். எனக்கு வேண்டாம் ஆண்டவரே இந்த டிவி ஊழியம் சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? யோனாவிட்ட சொல்கிற மாதிரி, இதுவரை 29 வருஷமாக நீ பிரயாசப்பட்டு உனக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் சொல்லன்னு ஏசப்பா என்கிட்ட கேட்டாருங்க. இல்லவே இல்லைங்க. நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு செருப்பு கூட போட தெரியாதுங்க. ஒரு 5-6 வருஷமாக தாங்க இப்போ செருப்பு போட்டு நான் பழகியிருக்கிறேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது என் சொத்து மதிப்புங்க ஒரே ஒரு பேண்ட்டுங்க, 2 சட்டைங்க, ஏசப்பா கொடுத்த உயிருங்க. இவ்வளோதாங்க எனக்கு நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு 1200 மிஷனரிகளை கொடுத்திருக்கிறார். பல என்னை நம்பி சுவிசேஷம் அனுப்பிற்கு வாகனங்களை கொடுத்திருக்கிறார். அநேக ஜெபிக்கிறவர்களை கொடுத்திருக்கிறார். என்னை குடும்பத்தில் இருக்கிற ஒருவராக என் மேலே அன்பு செலுத்துகிற அநேகரை ஏசப்பா எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னை விசாரிக்கிறவர்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நான் பிரயாசப்பட்டு எனக்கு வந்தது இல்லைங்க. நான் பிரயாசப்படாது, வளர்க்காதது. அல்லேலூயா. பாருங்கள், பிறையே நீ கவலைப்படுற, இதுவரைக்கும் நீ பிரயாசப்படாமலே நீ வளர்க்காமலே உன்னை இவ்வளோ பெரிய ஊழியம் செய்ய வைக்கிறீல்ல, ஏன்னா நீ ஏன் அந்த டிவி ஊழியத்துக்கு கவலைப்படுற? இன்னும் இவ்வளோ லட்சம் தேவை இருக்குன்னு கவலை. நான் தருவே இல்லை. ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாருங்க. பாருங்கள், இதை சொல்வதற்கு காரணம் நீங்கள் முன்னாடி உள்ள வசனம் பார்க்கணும். அல்லேலூயா. அவன்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. 7ஆம் வசனத்திலேருந்து வாசாதான் உங்களுக்கு புரியும். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அவன் சொல்கிறான், நான் செத்து போயிடணும் அப்படி சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே தான் ஆண்டவர் அவங்க கூட பேசுகிறார். அப்பொழுது தேவன்,
நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருப்பது நல்லதோ என்றார். ஆண்டவர்கிட்ட கேட்குற ஆண்டவர்கிட்ட உடனே பதில் சொல்கிறான், நான் மரணம் பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லது என்றேன். என்ன ஒரு ஆவிக்குரிய செல்ல தகப்பன் பிள்ளைக்குரிய கான்வர்சேஷனுங்க, சண்டைங்க. எரிச்சலாக இருக்கிறது நல்லது தாங்கிறான். அவனை ஆண்டவர் தண்டிச்சிடலைங்க. வானத்திற்கு மூய்க்கு சர்வ வல்லமே இல்லை. என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்கவே மாட்டேன், என்கிட்டயா பேசுகிறேன். நாங்கள் ஒரு தஞ்சாவூரில் என் உறவுக்கார வீட்டுக்கு நான் போயிருந்தேன். காலேஜ் முடிச்சு ஒரு வேலை இன்டர்வியூக்காக. அவங்க ஒரு பிஸ்னஸ்மேன். அவங்க வீட்டுக்குள்ளே மதியானம் சாப்பிட வர்றாங்க. நான் உட்காந்து சேரில் உட்காந்து அங்கே இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர்கள் வீட்டில் கீழே உட்காந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்தாங்க. என்னன்னு தெரியல, ரொம்ப கோவமாக சாப்பாடு தட்டை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. என்னன்னே புரியல எனக்கு. அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க, அவங்க கீழே உட்காந்துருக்குறாங்க பெரியவங்க, நீ சேரில் உட்காரலாமா, அதான் அவர் கோவப்படுகிறார், நீங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளன்னு சொன்னாங்க. எனக்கு யாரும் இதை சொல்லி கொடுக்கலங்க, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி நான் அங்கே கீழே உட்கார்ந்தேன். அருமையான தேவடி பிள்ளைகளே, உலக மனுஷர்கள் எல்லோரும் மதிப்பை ஹானரை எதிர்பார்க்குறாங்க. நான் எங்கள் அப்பா பாருங்க, ஆண்டவர் பாருங்க, எவனா ஒன்று பேசுகிறான், ஆண்டவர் பேசுகிறார். நிறைய நேரம் இந்த எவனோவை போல் நீங்களும் பேசுகிறீங்க, நானும் பேசுகிறேன். எவ்வளோ தூரம் இந்த ஊழியத்தோடு நான் போயிடுவேன், போவது நலமாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். எரிச்சலாகி விடுகிறேன். களைச்சி போயிட்டேங்க. நான் 52 வயசாச்சுங்க. எனக்கு என்ன கனவு தெரியுமா? 7000 மிஷனரிகளை எழுப்பணும், 1,00,000 கிராமங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக மாறணும்னு சொல்லி ஜெபித்து 29 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டேங்க. இப்போ 1200 மிஷனரி இருக்கிறாங்க. இந்த வருஷத்தில் 1000 மிஷனரி எடுக்கணும். ஆனால் வாய்ப்புகளே ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டது போல் இருக்கிறது. இன்னும் அநேக ஜெபிக்கிறவர்கள் கொடுக்கிறவர்கள் வேண்டும் என்று எரிச்சலாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், நான் போதும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, நான் ஊழியத்தை விட்டு போகிறேன், இப்படி தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் என்னை தண்டிக்கிறதாக இல்லை. தோமா சந்தேகப்பட்டு அவரை நான் பார்க்கணும், அவர் காயத்தில் என் கையை தொட்டு பார்க்கணும், விரலை விட்டு பார்க்கணும்னு சொன்னாலும் அவர் கோபப்பட மாட்டாருங்க. அவர் வருகிறார், தரிசனமாகிறார். தோமாவே, உன் ஆசைகளை தீர்த்துக்கொள்கின்ற கைகளை காண்பித்து நிற்கிறார். எத்தனை அன்பையா! 29 வருடங்களாக நானும் அவரும் சண்டை எடுக்கிறோம். ஆவிக்குரிய சண்டை, அன்பின் சண்டை. போங்க ஏசப்பா, நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்கன்னு சொல்கிறேன். நான் இவ்வளோ பெரிய திட்டம் கொடுக்குறீங்க, ஆனால் எனக்கான சூழ்நிலைகள் இல்லை, வசதிகள் இல்லைன்னு சொல்கிறேன். என் மனசில் ஒரு குமுறல் இருக்குதுங்க. ஊழியக்காரர்களை உருவாக்கணும். டேவிட் கணேசன் ஒருத்தர் உருவானா 1200 மிஷனரிகளை உருவாக்க முடிகிறது. ஆயிரக்கணக்கான கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்க முடிகிறது. அப்போ என்னை போல் நிறைய ஊழியக்காரர்களை உருவாக்கணுங்க. எனக்கு ஆசையாக அதுதாங்க. இயேசு கிறிஸ்து பரமேறும் போது 120 சீசர்களை உருவாக்கினார். நானும் நிறைய ஊழியக்கார மிஷனரிகளை பயிற்சி கொடுத்து, ஏசப்பா உன் கூட இருக்காரா, நீ ஊழியத்துக்கு போ, உன்னை போஷிப்பார், உன் எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்வார், உனக்கு மனைவி இருக்கும், வருமா, பிள்ளைகள் வேணுமா, எல்லாம் அன்று கொடுப்பார், அவங்கள ஆசீர்வதிப்பார். ஒரு குறைவும் இல்லைங்க, எனக்கு ஒரு குறையும் வைக்கலைங்க. உங்களுக்கும் செய்வார். வாலிபர்களே, நீங்கள் ஏன் உலக வேலைக்கு போகிறீர்கள்? வாங்க ஏசப்பா ஊழியத்துக்கு வாங்க. இங்கே வேலை ஒன்றும் கஷ்டமாக இல்லை. ஏசப்போடைய அன்பை பேச வேண்டும். பேசினாலும் ஆண்டவர் நமக்கு போஷிக்கிறார், சம்பளம் கொடுக்கிறார். இதெல்லாம் சொல்லி ஊழியர்களை உருவாக்கணும்னு ஆசைங்க. ஐயோ, களைச்சி போயிட்டேங்க. இப்போ எனக்கு ஆசை என்ன தெரியுமா? ஊழியக்காரர்கள் உருவாவதுக்கு நல்ல ரூம்ஸ் கட்டணுங்க. அல்லேலூயா. ஒரு இடத்துல 120 ஊழியக்காரர்கள் தங்குவதற்கு ஒரு 60 மிஸ்டரி வீடு கட்டணும். சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க. ஆனாலும் இன்னும் சுலோவாக தாங்க நடக்கிறது. நான் எரிச்சலாகத்தான் இருக்கிறேன்.
ஆண்டவரே, இது என்னை நம்ப மாட்டுகிறீர். என்னை நம்பி பணங்களை, லட்சங்களை, கோடிகளை தர மறுக்கிறீர். நான் போகிறேன் ஊழியத்தை விட்டு. இப்படித்தான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. ஆனாலும் அவர் வருகிறார், என்னோடு கூட போராடுகிறார். பாருங்க, இங்கு அன்று சொல்ற ஆமணக்கு செடிக்காக நீ பரிதபிக்கிறையே. இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனும். அன்பு சகோதரனே, சகோதரி, உங்களோடு கூட பேசுகிறார். நான் சொல்கிறேங்க, நீங்கள் டிவி பார்க்குறதே எனக்கு ஆறுதலுக்காக தான் பார்க்குறோம். கணேசன் இப்படி பேசுகிறீங்களேன்னு சொல்லி என் மேலே கோவம்லாம் படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு அற்புதம் சாட்சி சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுவாங்க. ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைக்க நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்கள் கண்ணீரை அவர் அற்புதம் செய்வாருங்க. ஆமணக்கு செடி உண்டாக்குனதே அவர் தானுங்க, ஓங்கி வளர செய்ததே அவர் தானுங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார் யோனாட்ட, நீ பிரயாசப்பட்டே. இன்றைக்கி உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். உங்களை சுற்றி உள்ள உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர்ஸு, உங்களுடைய வீடு எல்லாத்தையும் ஒருக்கு சுற்றி பாருங்கள். உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் பிரயாசப்பட்டதுனால தான் இவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் வந்துச்சா? இல்லவே இல்லைங்க. அப்படி சொல்ல முடியாது உங்களால். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா சொல்ல முடியுமா? நான் தான் சம்பாரிச்சேன் என் அறிவுனால. அறிவு, உங்களை விட அறிவானவங்க நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பான். ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத ஐஸ்வர்ய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கிருபை. யோனாவை என் ஆண்டவர் நம்புகிறது போல, யோனாவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு ஆமணக்கு செடி உண்டாக்கினது போல, ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை செய்திருக்கிறார் ஐயா. உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன், நீ என்ன செய்ய போகிறாய்? பாருங்கள், இந்த வசனத்தில் கேள்விக்கு யோனா என்ன பதில் சொன்னான்னு இல்லவே இல்லைங்க இந்த யோனா புஸ்தகத்தில். இன்றைக்கு அந்த கேள்விக்கான பதிலை நீங்களும் நானும் தாங்க சொல்லணும். நீங்களும் நானும் தாங்க சொல்லணும். நான் சொன்னேங்க, ஏசப்பா என்னை தேடி வந்தார், நான் அவரை மறுதளிச்சிட்டேன், எனக்கு தரிசனம் ஆனார், என் கண்களினால் அவர் அழுகிற இயேசுவை பார்த்தேன். அவர் அழுதார், ஜனங்களுக்காக அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்க, என்னால் எல்லாமே எங்கே போகிறாங்கன்னு அழுதார். என் கண்ணீரை துடைத்த இயேசு கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறாரே, அழுது கொண்டே இருக்கிறார். யாரை அனுப்புவேன் என்று கேள்வி ஏசாயாவிடத்தில் கேட்கிறார். நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று பதில் சொல்லுகிறார். இந்த கணேசன் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருந்தார். நான் அவருக்கு பதில் சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னேன். யோனாவிடத்தில் கேள்வி கேட்டு யோனா பதில் சொல்லவில்லை. யோனாவுடைய பதிலை நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் ஐயா. அன்பு சகோதரனை, அன்பு சகோதரி, உங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அபிஷேகத்திற்கு நோக்கம் இருக்கிறது, ஜீவனை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்ததற்கு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் எனக்கு காணிக்க அனுப்புங்க போதும், அதை மட்டும் நான் சொல்லலைங்க. இல்லைங்க, அதை விட நீங்கள் ஊழியம் செய்யுங்க, உங்களால் என்று ஊழியம் செய்யுங்க. நீங்கள் மற்ற வேலை பார்க்குற இடத்துல, அலுவலகத்தில், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு ஊழியம் செய்யுங்க, அவங்கள ஆத்மா ஆதாயம் பண்ணுங்க. உங்கள் வீட்டு மேலே ஒரு ஜெபக்கூடார ஆரம்பிங்க, ஏதாவது செய்யுங்கங்க, ஏதாவது செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, யோனா புஸ்தகத்தினுடைய கடைசி வார்த்தையில் கேள்வியோடு நீ நிறுத்துகிறீரே, எங்களை பார்த்து நீ கேள்வி கேட்கிறீரே, உங்களுக்கு பதில் சொல்லுகிறவர்களாக என்னை மாற்றும். இந்த செய்தி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீரா, நம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீரா, செயல்படுகிற கிறிஸ்தவர்களாக மாற்றும், செயல்படுகிற திருச்சபையாக மாற்றும், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஊழியக்காரர்களாக மாற்றும். ஆசீர்வதிக்கிற எங்கள் கண்கள் காண ஒரு எழுப்புதலை எங்கள் தேசத்திலே காண உதவி செய்வீரா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.